الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسولك نبينا خاتم النبيين وأصحابه الطاهرين وآله وصحبه كلهم أجمعين ما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وقالوا الحمد لله الذي أذهب عنا الحزن إن ربنا لغفور شكور قال رسول الله صلى الله عليه وسلم ما يصيب المؤمن من وصب ولا نصب ولا سقم ولا حزن حتى الهم يهمه إلا كفر به من سيئاته أو كما قال صلى الله عليه وسلم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒருவர் மீது உரித்தாகட்டுமாக. அல்லாஹ்வின் அன்பும் அருளும் அண்ணலும் பெருமான் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாரின் பரிசுத்த குடும்பத்தினர்கள், சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், அவுலியாக்கள், அக்தாபுகள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், நல்லோர்கள் நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்லாஹ்வினுடைய மகத்தான பேரருளால் அவனுடைய கருணையும் மன்னிப்பையும் அருளையும் நிறைந்த ரமலான் நம்மை விட்டு விடை பெற்று சென்றிருக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய நோன்புகளையும் வணக்க வழிபாடுகளையும் இதன் உபரியான நல்வணக்கங்களையும் நல்லறங்களையும் நல்லமல்களையும் அல்லாஹ் பரிபூர்ணமாக கபூல் செய்து நிறைவான நன்மையை நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. ஆமீன். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த உலகத்திலே வாழுகின்ற எல்லா மனிதர்களுடைய வாழ்க்கையிலையும் கவலை என்பதை அல்லாஹ் வைத்திருக்கிறார். கவலை இல்லாத வாழ்க்கை யாருக்குமே கிடையாது. குழந்தை பருவத்தில் துவங்கி நம்ம மூத்தா போகிற கடைசி நிமிடம் வரைக்கும் அல்லாஹ் நம்ம வாழ்க்கையில் கவலையை வைத்திருக்கிறார். இதில் எந்த பாகுபாடுகளுமே கிடையாது. நல்லவர்கள், தீயவர்கள், பணக்காரர்கள், ஏழைகள் அப்படிங்கிற பாகுபாடு எதுவும் இல்லாமல் எல்லோருடைய வாழ்க்கையிலும் அல்லாஹ் ஏதாவது ஒரு விதத்திலே ஒரு கவலையை அல்லாஹ் இயற்கையாகவே தந்திருக்கிறார். சில பேருக்கு பயம் அது ஒரு கவலையாக இருக்கும், இழப்பு கவலைகளாக இருக்கும், கடன் தேவை இவைகள் மனிதனுக்கு கவலையாக இருக்கலாம். வாழ்க்கையில் நெருக்கடி, நம்ம எதிர்பார்க்காதது நடக்காத போது ஏற்படுகின்ற கவலை. சிலருக்கு நிறைய பணம் இருக்கும், அதுவே அவர்களுக்கு கவலையாக இருக்கும். அந்த பணத்தை எப்படி பாதுகாக்கிறது, யாராவது தூக்கிட்டு போயிடுவானா, ஏதாவது இன்கம் டேக்ஸ் ரைடு வந்துடுமா, நமக்கு தெரியாமல் திருடிட்டு போயிடுவாங்களா அப்படின்னு பணம் வைத்திருப்பவர்களுக்கு அல்லாஹ் கவலையை தருகிறார். பணம் இல்லாதவர்கள் இந்த தேவைக்கு பணம் இல்லையே, அந்த தேவைக்கு பணம் இல்லையே அப்படிங்கிற கவலை அவர்களுடைய வாழ்க்கையில். கூட்டு வாழ்க்கையாக வாழ்ந்திருக்கிறவங்க இப்படி ஒரு குடும்பத்துக்குள்ள எல்லாரும் உடனே சேர்ந்து இருக்கிறது சிரமமாக இருக்கு அப்படின்னு சில பேருக்கு அது கவலையாக இருக்கலாம். இன்னும் சில பேருக்கு இப்படி நம்ம தனியாக தனிக்குடித்தனம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமே. இப்போ ஆக மொத்தம் உலகத்தில் நமக்கு எது நடக்கின்ற போதும் எந்த ஒரு விஷயத்தை எடுத்துட்டாலும் அதில் ஒரு கவலை நமக்கு ஏதாவது ஒரு விதத்தில் அது வந்துவிடும். சுருக்கமாக சொல்லணும்னா கவலை இல்லாத
மனுஷன் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. ஏன், நபிமார்கள் கூட அவர்களுடைய வாழ்க்கையில் கவலை இல்லாமல் எந்த நபியுடைய வாழ்க்கையும் இருந்ததில்லை. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் கொண்டு இந்த உலகத்திற்கு வந்த எல்லா நபிமார்களுடைய வாழ்க்கையிலையும் கவலை இருந்திருக்கு. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தெரியாமல் அந்த கனியை சாப்பிட்டமேன்னு சொல்லி ரொம்ப கவலைப்பட்டாங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் இந்த மக்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லையே என்று அப்படின்னு சொல்லி தான் குடும்பம் கூட ஏற்றுக்கலையேன்னு கவலைப்பட்டாங்க. ஒவ்வொரு நபிமார்களுடைய வாழ்க்கையிலும் நெருக்கடிகள் ஏற்பட்டு இருக்கிறது, கவலைகள் வந்திருக்கிறது. யாருமே இந்த உலகத்தில் கவலை இல்லாமல் இல்லை என்பதை நமக்கு இந்த இஸ்லாமிய வரலாறுகள் சொல்லும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட கவலைகள் குறித்து நிறைய நமக்கு தெரியும். நிறைய நெருக்கடிகள், நிறைய பிரச்சனைகள். உச்சகட்டமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வாழ்க்கையில் ஒரு வருடத்தை ஆமுல் ஹுஸ்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. கவலைக்குரிய வருஷம்னே அதுக்கு பேர். அந்த வருடத்திற்கு கவலைக்குரிய வருடம் அப்படின்னு பேர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜுக்கு போகிறதுக்கு முன்னால் அவருடைய தந்தை அபூ தாலிப் அவருடைய மரணம், மனைவி கதீஜா அம்மையாருடைய மரணம், அதற்கு பிறகு தாயிஃபுக்கு போகிறார்கள். அங்கே தாயிஃபில் இருந்த மக்களும் அடித்து விரட்டுகிறார்கள். இதெல்லாம் ஒட்டுமொத்தமாக வெளியிலிருந்து வரக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் ஒரு அரணாக இருந்து பாதுகாத்தவர் அபூ தாலிப். வீட்டுக்குள்ள ஏற்படுகின்ற மனசஞ்சலங்களுக்கும் கவலைகளுக்கும் ஆறுதல் சொன்னவங்க கதீஜா அம்மா. ரெண்டு பேரும் அடுத்தடுத்து மரணமாகின்ற போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு மிகப்பெரிய கவலை ஆயிருச்சு. இந்த மக்களுடைய வாழ்க்கையில் எப்படி இருக்க போகிறதோ அப்படிங்குன்னு. இப்போ அந்த கவலையில் இவங்க தான் ஏற்றுக்கலை. தாயிஃபுக்காக போவோம் அப்படின்னு அங்கே போனால் அங்கே அதுக்கு மேலே அடி. இதெல்லாம் ஒட்டுமொத்தமாக அந்த வருடத்திற்கு வரலாற்று ஆசிரியர்கள் எப்படி எழுதுகிறார்கள், ஆமுல் ஹுஸ்ன், அது கவலைக்குரிய வருடம் அப்படின்னு எழுதுகிறாங்க. இப்போ என்ன தெரிகிறது, உலகத்தில் வாழுகின்ற எல்லா மனிதர்களுக்கும் கவலை உண்டு. கவலை இல்லாத வாழ்க்கை வேணும்னா நம்ம சொர்க்கத்துக்கு தான் போகணும்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றோம். திருக்குர்ஆனுடைய வசனம் வரும், அல்ஹம்துலில்லாஹில்லதி அத்ஹப அன்னல் ஹஸன் இன்ன ரப்பனா லகஃபூருன் ஷகூர். நாளை மறுமையில் சொர்க்கத்துக்குள்ள போனதுக்கு பிறகு சொர்க்கவாசிகள் இப்படி அல்லாஹுவை புகழுவார்கள், எங்களுடைய எல்லா கவலைகளையும் போக்கி அல்லாஹுவே உனக்கே எல்லா புகழும் அப்படிம்பாங்க. இப்போ கவலை இல்லாத ஒரே இடம் எங்கன்னா சொர்க்கம் தான். அப்போ அந்த சொர்க்கத்திற்கு போகின்ற வரைக்கும் மனிதர்களுடைய எல்லோருடைய வாழ்க்கையிலும் ஏதாவது ஒரு விதத்தில் கவலைகள் வந்து கொண்டுதான் இருக்கும். வருகின்ற போது நாம் மனம் தளர்ந்து விடாமல் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு சொல்லி காட்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கு திருக்குர்ஆனிலேயே பல உதாரணங்களை வைத்திருக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்து போகிறார்கள். மிக நீண்ட தூர பயணம், பல்வேறு திட்டமிடல்கள், நாம் எல்லாம் அறிந்திருக்கிறோம் அந்த நிகழ்வுகளை. அப்போ அந்த நேரத்தில் சௌருடைய குகையில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் நாயகம் ரெண்டு பேரும் உள்ள தங்கி இருக்கிறாங்க. தங்கி இருக்கின்ற போது எதிரிகள் எல்லாம் வந்து விட்டார்கள். குனிந்து பார்த்தால் உள்ளே நாயகமும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரெண்டு பேரும் இருக்கிறது தெரிஞ்சிடும். ரொம்ப பதறி போனாங்க ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அந்த நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா தஹஸன் இன்னல்லாஹ மஅனா, கவலைப்படாதீங்க, அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான், அல்லாஹ் நம்மை காப்பாற்றுவான், இந்த கவலையில் இருந்து அல்லாஹ் நம்மை வெளியே கொண்டு வருவான், நீங்க கவலைப்படாதீங்கன்னு சொன்னாங்க. என்ன தெரிகிறது, கவலை வருவது மனிதருக்கு இயல்புதான். வருகின்ற நேரத்தில் அந்த கவலையினாலே நம்முடைய வாழ்க்கையை நாம் வீணடிக்காம அல்லாஹுவின் பக்கம் நாம் மீள வேண்டும். லா தஹஸன் இன்னல்லாஹ மஅனா, அல்லாஹ் எப்பவுமே என் கூட இருக்கிறான், நம்ம கவலைப்படக்கூடாது அப்படிங்கிற அந்த உயரிய சிந்தனை, அல்லாஹோடு எப்பவும் சார்ந்திருந்தோம் என்று சொன்னால் அந்த கவலைகளை அல்லாஹ் போக்குவார். இன்னொரு வரலாறு, ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம்
இருவர் குறித்து குர்ஆனிலே வருகிறது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய சகோதரனுடைய வஞ்சகத்தால் அவர்கள் கிணற்றிலே விழுந்து அங்கிருந்து வேறொரு நாட்டிற்கு சென்று விடுகிறார்கள். இந்த செய்திகள் எல்லாம் தந்தைக்கு தெரிகின்ற போது தன் மகனை பிரிந்து விட்ட அந்த கவலை பொதுவாக எல்லா பெற்றோருக்கும் இருப்பதுதான். தன்னுடைய குழந்தை காணாமல் போகிறது, தன் குழந்தைக்கு என்ன நிலைமை ஆச்சு அப்படின்னு தெரியாத போது பெற்றோர்களுடைய மனம் எப்போதும் பதபதைக்கும் அல்லவா. ஹஜ்ரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் ரொம்ப கவலைப்பட்டாங்க. திருக்குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகின்றான், அவர் எவ்வளவு தூரம் கவலைப்பட்டாங்கன்னா, ஒபியல்லத் ஐனாஹு மினல் ஹுஸ்னி ஃபஹுவ கதீம், கவலைப்பட்டு அவர்களுடைய கண்கள் எல்லாம் அழுது அழுது பூஞ்சை அடைந்து விட்டது, கண்கள் பூத்து போய்விட்டது. அந்த அளவிற்கு ரொம்ப கவலைப்பட்டு அழுதார்கள். அப்போ மற்ற பிள்ளைகள்லாம் கேட்டாங்க யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்திட்ட, என்ன எங்கள் அருமை தந்தையே, யூசுஃபு காணாமல் போயிட்டாரு, அவரை நாங்களும் தேடிட்டு இருக்கிறோம், எங்கேயும் கிடைக்கல, பல வருடங்கள் ஓடிவிட்டது, இன்னமும் யூசுஃபு யூசுஃபு யூசுஃபுன்னு சொல்லிட்டு உட்கார்ந்துருக்கிறீங்களே, இப்படியே நீங்கள் கவலைப்பட்டு உங்களுடைய கண்கள் எல்லாம் இப்படி பார்வை மங்கி போய்விட்டது, பூஞ்சை அடைந்து விட்டது, இன்னமும் சொல்ல போனால் நீங்க என்ன செய்யறீங்க, ஹத்தா தக்கூன ஹரதன் அவ் தக்கூன மினல் ஹாலிகீன், யூசுஃபோட கவலையிலேயே நீங்க என்ன செஞ்சுக்கிறீங்க, உங்களை நீங்களே மடித்துக் கொள்வீர்கள் போல இருக்கிறது, உங்களை நீங்களே அழித்துக் கொள்வீர்கள் போல தெரிகிறது அப்படின்னு சொன்னாங்க. அப்ப ஹஜ்ரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இன்னமா அஷ்கு பஸ்ஸி வ ஹுஸ்னி இலல்லாஹ், என்னுடைய கவலையை நான் அல்லாஹ்விடத்தில் முறையிடுகிறேன், அந்த அல்லாஹ் என்னுடைய கவலை நீக்குவார், உங்களுக்கு தெரியாததை அல்லாஹ் எனக்கு கற்றுத் தந்திருக்கிறான், எனக்கு தெரியும் அப்படின்னாங்க. இப்போ கவலை வருகின்ற நேரத்தில் நம்மை ரொம்ப கஷ்டப்படுத்துகின்ற அந்த நேரங்களில் நாம் கவலைகளை தூக்கி கொண்டு இங்கே போனால் அதுக்கு விமோசனம் கிடைக்குமா, அங்கே போனால் விமோசனம் கிடைக்குமா, அதை பண்ணால் கிடைக்குமா, இதை பண்ணால், அதெல்லாம் ரெண்டாவது பட்சம். முதல் காரியமாக செய்ய வேண்டியது, என் அல்லாஹ்விடத்தில் முறையிடுகிறேன், என் ரப்பிடத்தில் நான் பொறுப்பை சாட்டுகிறேன், அந்த கவலைகளை விட்டு ரப்புல் ஆலமீன் என்னை நீக்குவான் அப்படிங்கிற அந்த முழுமையான நம்பிக்கை நம்மிடத்தில் இருக்க வேண்டும் என்பதை இந்த திருக்குர்ஆனின் வசனத்தின் வழியாக, வரலாறுகளின் வழியாக அல்லாஹ் நமக்கு சொல்லித்தரோம். இன்னைக்கு என்ன செய்கிறோம், எந்த ஒரு பிரச்சனை வந்துட்டாலும் அல்லாஹ்வை மறந்துடுறோம். அதுக்கு சொல்யூஷன் என்னங்கிறத உலகத்துல தான் தேடுறோம். அது நோயாக இருக்கட்டும், வியாபார பிரச்சனையா இருக்கட்டும், குடும்ப பிரச்சனையா இருக்கட்டும், பிள்ளைகளுடைய பிரச்சனையா இருக்கட்டும், அல்லது ஏதாவது சண்டை சச்சரவுகளா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே முதல் சொல்யூஷன் அங்கதான் நம்ம போறோமே தவிர, ரப்பிடத்தில் எங்களுடைய வாழ்க்கையில் இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்கிறது, பொருளாதாரத்தில் இழப்பு வந்திருக்கிறது, என்னுடைய மனைவிக்கும் எனக்கும் மத்தியில பிரச்சனை வந்திருக்கு, என் பிள்ளைக்கு எனக்கும் மத்தியில பிரச்சனை வந்திருக்கு, எதிரிகளால் எனக்கு இவ்வளவு தீமைகள் சூழ்ந்திருக்கிறது, ரப்பே நீ வழிகாட்டு அப்படின்னு என்னைக்கு நம்ம கேட்கிற மறந்துடும். நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் கவலை வருகின்ற அந்த நேரங்களில் எப்படி நாம் நடந்து கொள்கிறோம் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம வாழ்க்கையை அப்படியே தெளிவா சொல்லி காட்டுறாங்க. ஒரு மூமினுடைய வாழ்க்கையில மனன்னாசி மயஅபுதுல்லாஹ அலா ஹருஃபின் பைன அஸாபஹு கைரன் இத்மஅன்ன பிஹி, திருக்குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறார், ஒரு மூமினுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை, ஒரு துன்பம் அப்படிங்கிறது வந்த நேரத்தில் அவர்கள் எப்படி நடந்து கொள்கிறார்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்லும்போது, அல்லாஹுவை ஓரத்தில் நின்று வணங்குகிறார்கள். அல்லாஹ் எப்படி சொல்றான் பாருங்க, ஓரத்தில் நின்று வணங்குறோம், அதாவது அப்படியே ஏதோ கடமைக்கு செஞ்சுட்டு போறோம்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி மனிதர்கள் ஓரத்தில் ஏதாவது அவர்களுக்கு துன்பம் வந்து விட்டது என்று சொன்னால், ஒரு முசீபத்து வந்து விட்டது என்று சொன்னால், ஏதாவது வாழ்க்கையில் பிரச்சனைகள் ஏற்பட்டதுன்னு சொன்னா, கவலை வந்துருச்சுன்னு சொன்னா ஓரத்திலே நின்று வருந்துகிறார்கள். எந்த உறுதியுமே கிடையாது, அல்லாஹ் இதை நீக்குவான், அல்லாஹ் எனக்கு இதுல இருந்து விமோச்சனத்தை தருவான், எனக்கு விடுதலையை தருவான் அப்படின்னு என்ன செய்யறதில்லை, நம்பிக்கை கொள்வதில்லை. அதே நேரத்தில் இவர் கேட்டு ஏதாவது ஒரு நன்மை அவருக்கு ஏற்படுகின்றது என்று சொன்னால் அப்ப திருப்தி அடைஞ்சுக்கிறாரு. சரி,
கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி திருப்தி அடைந்து கொள்கிறார். அதே நேரத்தில் அவருக்கு ஏதாவது இன்னும் அந்த கஷ்டம் அதிகமாகி சோதனைகள் கூடுகின்ற போது என்ன செய்கிறார்னா அல்லாஹுவை விட்டு முகத்தை திருப்பிக் கொள்கிறார். அல்லாஹ் அக்பர். கஷ்டம் வந்து அல்லாஹ்ட்ட கேட்டு அந்த கஷ்டம் நீங்கிருச்சு அப்படின்னு சொன்னா நீங்கிருச்சு அப்படின்னு ஒரு திருப்தி தான் வருதே தவிர அங்க அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணும், இன்னும் அல்லாஹ்வை கூடுதலாக வணங்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சிந்தனையெல்லாம் வர்றதில்லை. சரியா போச்சு அப்படின்ட்டு போயிடுறோம். அதிலே வந்து அந்த கவலை நீங்காமல் ஏதாவது இன்னும் கொஞ்சம் கூடுதல் பிரச்சனைகள் ஏற்படுகின்ற போது அல்லாஹ்வை விட்டு முகத்தை திருப்பிக் கொள்கிறான் என்பதாக திருக்குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லிட்டு இந்த 2 பேருமே மறுமையில் நஷ்டமடைந்தவர்கள். கவலை போச்சுன்னு சொல்லி திருப்தி அடையவரும், இன்னும் கவலை வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வை விட்டு திரும்பிக் கொள்றவர்களும் 2 பேருமே நஷ்டவாளிகள் அப்படிங்கிறான் அல்லாஹ் குர்ஆனில். எப்படி இருக்க வேண்டும்? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு விளக்கம் நமக்கு தருகிறார்கள். ஒரு மூமினுடைய வாழ்க்கை வியப்படை செய்கிறது அப்படிங்கிறாங்க. அந்த ஹதீஸை துவங்குகின்ற போது பெருமான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொல்லுகிறார்கள், ஒரு மூமின், ஒரு இறை நம்பிக்கையாளர், ஒரு முஸ்லிமுடைய இந்த செயல்பாடுகளை எல்லாம் பார்க்கிற போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹதீஸை சொல்றாங்க. அவருடைய அனைத்து காரியங்களும் அவருக்கு நன்மையாக அமைந்து விடுகிறது. இந்த வியப்படைகின்ற அவருடைய செயல்பாடுகளின் காரணமாக அவருக்கு கிடைக்கக்கூடிய நன்மையா இருக்கட்டும், தீமையா இருக்கட்டும், சோதனையா இருக்கட்டும், சந்தோஷமா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அது அவருக்கு நன்மையாக ஆகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அவருக்கு ஏதாவது ஒரு நன்மை நடக்கின்ற போது, ஒரு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் வருகின்ற போது அவர் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துகிறார். இது அல்லாஹ் எனக்கு கொடுத்தது, என்னோட உழைப்பினால வந்ததில்ல, என் காசு பணத்தினால கிடைச்சதில்ல, என்னால் இது எதுவும் ஆகலை, எல்லாமே எனக்கு அல்லாஹ் தந்தான் அப்படின்னு சொல்லி அவர் அல்லாஹுவை புகழுகிறார். அதே நேரத்தில் அவருக்கு சோதனைகள் ஏற்படுகின்றது. இந்த மூமினுடைய வாழ்க்கையில சோதனைகள் ஏற்படுகின்றது. அந்த சோதனைகள் ஏற்படுகின்ற போது அவர் பொறுமையை மேற்கொள்கிறார். இந்த 2மே இவருக்கு நன்மையாக அமைகிறது. இவரை பார்த்து நான் வியப்படுகிறேன் என்பதாக பெருமான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னதை ஹஜ்ரத் சுஹைப் இப்னு சினான் ரலியல்லாஹு அன்ஹு என்ற சஹாபி நமக்கு சொல்லி காட்டுவார். அப்போ கவலை வந்துச்சு அப்படின்னு சொன்னா அல்லாஹுவை நின்று கேட்டுட்டு ரொம்ப உறுதி இல்லாமல் ஓரமாக நின்று வணங்கிட்டு கவலை போனதுக்கப்புறம் அல்லாஹுவை மறந்து விட்டும் போகக்கூடாது. கவலை வந்ததற்கு அப்புறம் அல்லாஹ்விடத்தில் கேட்டு அல்லாஹ் எனக்கு இன்னுமே இதை நீக்காம இருக்கிறானே அப்படின்னு சொல்லி புறமுதுகவும் காட்டவும் கூடாது. நமக்கு நன்மைகள் வருகின்ற போது அல்லாஹுவை புகழ வேண்டும். கஷ்டங்கள் வருகின்ற போது ரப்புல் ஆலமீன் இதிலிருந்து எனக்கு விடுதலையை தருவான் அப்படிங்கிற நம்பிக்கையோடு பொறுமை காக்க வேண்டும். அந்த பொறுமை காப்பதும் நன்மை என்பதை முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. வெறும் நன்மை அல்ல, அது மிகச் சிறப்பான இபாதத் அப்படின்னு சொல்லி காட்டுவாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அஃதலுல் இபாதா இன்தவாருல் ஃபரஜி மினல்லாஹ். ஒரு மனிதனுக்கு கஷ்டம் வருகின்ற போது அவர் வணக்க வழிபாடுகளிலேயே மிகச்சிறந்தது எது அப்படின்னு சொன்னா, அந்த கவலையிலிருந்து அல்லாஹ் எனக்கு வெளியாக்கும் இடத்தை காட்டுவான் அப்படிங்கிற எதிர்பார்த்து காத்திருக்கிறார் அல்லவா, இதுதான் மிகச்சிறந்த இபாதத் என்பதாக முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுவாங்க. பெருமான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவி ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, அவருடைய வாழ்க்கையிலே நடந்த மிகப்பெரிய ஒரு சோதனை அப்படிங்கிறது திருக்குர்ஆனிலே சொல்லப்பட்ட விஷயம். அவர்கள் மீது இட்டுக்கட்டப்பட்டது, அவதூறு சொல்லப்பட்டது, அதாவது அவர்களுடைய நடத்தையிலேயே சந்தேகம் கொள்ளப்பட்டது. அதற்கு பல்வேறு விதமான சஹாபாக்கள் கூட அதை நம்புவதற்கு தலைப்பட்டார்கள் என்றெல்லாம் வரலாறுகள்ல பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நிகழ்ச்சி நடந்த நாளிலிருந்து, அதாவது ஆயிஷா அம்மா மீது தவறாக சொல்லப்பட்ட நாளிலிருந்து ஒரு சில காலங்கள் ஆயிஷா அம்மாவோடு தொடர்பு கொள்ளாமல் கூட இருந்தார்கள் என்று ஹதீஸுகள் அவர் வந்து பார்க்கல, பேசல.
இவர்கள் ஒரு ரூமுக்குள்ள முடங்கி கிடக்கிறார்கள். இப்படி ஆகிவிட்டது அப்படின்னு அல்லாஹ்விடத்திலே முறையிட்டு கொண்டிருக்கிறார்கள். இது எல்லாவற்றையும் விட அவர்களுக்கு ஒரு பெரும் கவலை என்ன அப்படின்னு சொன்னால், எந்த ஒரு மனைவியாக இருந்தாலும் ஊரெல்லாம் என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டோம், தன் கணவன் ஆறுதல் வார்த்தை 4 வார்த்தை பேசினா அவரோட கவலை பாதி போயிடும். இப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கணவனாக தன்னிடத்தில் பேசவில்லை என்ற அந்த கவலை ஹஜ்ரத் ஆயிஷா அம்மா அவர்களுக்கு ரொம்ப மிகுதியாக இருந்துச்சு. காலம் கடந்தது. ஒரு நாள் வருகிறார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவங்க சொல்றாங்க, ஆயிஷா அம்மாவே சொல்றாங்க, வீட்டுக்குள்ள உட்காந்து அழுதுட்டு இருந்தேன். என் வீட்டில் என் தந்தையும் தாயும் இருந்தார்கள். என் பக்கத்திலேயே ஒரு அன்சாரிய சஹாபிய பெண்மணியும் என் பக்கத்தில் உட்கார்ந்து இருந்தாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளே அல்லாஹுவை புகழ்ந்து விட்டு என்கிட்ட பேசினாங்க. ஆயிஷாவே, உங்களை பற்றி இந்த மாதிரி செய்திகள் வெளியில் பேசப்படுது, நீங்களும் அந்த செய்தியை கேள்விப்பட்டிருப்பீங்க, அது என் காதுக்கும் வந்துச்சு. இதோடு முடிச்சிருந்தா கூட அந்த ஆயிஷா அம்மாவுக்கு ஆறுதல் வந்திருக்கும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, நீ நிரபராதியாக இருந்தால், நீங்கள் நல்லவங்கதாக இருந்தால் அல்லாஹு உங்களை குற்றமற்றவள் என்று சொல்லுவான். அதே நேரத்தில் உங்கள்கிட்ட ஏதாவது தப்பு இருந்துச்சுன்னா அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்டுக்குங்க. அதாவது ஒரு கணவனாக பெருமான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா அம்மா அவர்களிடத்தில் பேசுகின்ற போது இந்த வார்த்தை அவர்களுக்கு ரொம்ப பெண்களுக்கு உரித்தானது தான். ஏன்னா அவங்க ரசூலுல்லாஹ் கணவன் அப்படிங்கிறது ஒரு பக்கம், அல்லாஹ்வின் தூதர் என்ற ஒரு பக்கம், 2 விதத்தில் நின்று அவங்க பேசணும். ஒரு தரப்பில் நின்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேச முடியாது. அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தப்பு செஞ்சிருந்தா அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்டுக்கோ, நீ தப்பு செய்யலைன்னா அல்லாஹ்வே உன்னை குற்றமற்றவன் என்று அறிவிப்பான் அப்படின்னு சொன்னனையும் இன்னும் கொஞ்சம் கூடுதலான கவலை அவர்களுக்கு ஏற்பட்டுருச்சு. கடைசியில் ஆயிஷா அம்மா அவருடைய வரலாறுகளில் வருது, ரொம்ப அழுது அல்லாஹ்விடத்திலே துவா செய்தார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா குறிப்பிட்ட சில நாட்களிலேயே 10 வசனங்கள் தொடர்ச்சியாக அல்லாஹ் இறக்கினான், ஆயிஷா அம்மா குற்றமற்றவர்கள் அப்படின்னு. ஆயிஷா அம்மா எந்த தப்பும் செய்யாதவர்கள், அவர்கள் பத்தினி அப்படிங்கிற அந்த வசனங்கள் இறங்கியது. இந்த செய்தியை ஆயிஷா அம்மாட்ட சொன்னப்போ அவங்க சொல்றாங்க, அத்தா சொல்றார், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, ஓ உன்னை பற்றி வசனங்கள் இறங்கி நீ நிரபராதி என்று வசனம் வந்துருச்சு, போய் அல்லாஹ்வின் தூதரிடத்தில் பேசுங்க. முடியாதுன்ட்டாங்க. அவங்க அம்மா சொன்னாங்க, நீங்க போய் பேசுங்க. முடியாது, நான் என் ரப்பிடத்தில் போய் பேசுகிறேன். அந்த கவலை அவர்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவு தூரம் விரக்தியை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை பார்க்க முடிகிறது. அந்த கவலைகள் வருகின்ற நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் நாம் முறையிடுகின்ற போது, அந்த ரப்பிடத்தில் நாம் கேட்கின்ற போது சில பல காலங்கள் ஆகலாம், சில நேரங்கள் நமக்கு தாமதங்கள் ஏற்படலாம். ஆனால் அதிலேயும் அல்லாஹ் நன்மையை வைத்து நம்முடைய வாழ்க்கையை செழிப்பாக்குவான். ஏற்பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் அல்லாஹ் நமக்கு நன்மைகளை தருவான் என்பதைத்தான் இந்த நிகழ்வுகளின் வழியாக பார்க்க முடிகிறது. நான் இந்த வரலாற்றினுடைய நிகழ்வுகளை இன்னும் அதிகமாக சொன்னால் நேரங்கள் அதிலேயே கடந்து போகும் என்பதனால் எவ்வளவு சுருக்க முடியுமோ அவ்வளவு சுருக்கமாக சொல்லி இருக்கிறேன். சில வார்த்தைகளை நான் விட்டு இருக்கிறேன், அதை வச்சுட்டு ஆலிம்சா இப்படித்தான் சொன்னாரு, அதை சொல்லாம விட்டுட்டாரு அப்படின்னு 4 பேர் பேசிக்க வேண்டாம், சரிங்களா? ஆக இந்த வரலாறு நீண்ட வரலாறு, இதுல நமக்கு கிடைக்க வேண்டிய செய்தி என்பதற்காக மட்டும் இதை நான் சொல்லுகிறேன். ஆயிஷா அம்மாவிற்கு ஏற்பட்ட கவலையை அல்லாஹ்விடத்தில் முறையிட்டதால் திருக்குர்ஆனுடைய வசனத்தை இறக்கி அவருடைய கவலையை போக்கி இருக்கிறார் என்ற அளவில் நாம் இதை பார்க்க வேண்டும். இப்ப நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற ஒவ்வொரு கவலைகளுக்கும் நிச்சயம் அல்லாஹ் அதற்குண்டான பிரதிபலனை வைத்திருப்பார். அது நம்முடைய கண்களுக்கு தெரியாது. சோர்ந்து போய்விடாமல் எப்போதும் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கையை நாம் வைத்திருக்க வேண்டும். சிறப்பு வேற என்ன செய்யறது? இந்த மாதிரி கவலையெல்லாம் நமக்கு வரும்போது நம்ம வேற என்ன செய்யறது? அல்லாஹ்விடத்தில் தொழுகிறோம், துவா கேட்கிறோம்,
வேற ஏதாவது நிவாரணங்கள் உண்டா அப்படின்னு பார்த்தோம்னா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், யார் ஒருவர் இதா அஸ்பஹ வ இதா அம்ஸா ஹஸ்பி அல்லாஹு லா இலாஹ இல்லாஹு அலைஹி தவக்கல்து வ ஹுவ ரப்புல் அர்ஷில் அலீம் 7 மர்ராத், 7 தடவை காலையிலும் மாலையிலும் ஹஸ்பி அல்லாஹு லா இலாஹ இல்லாஹு அலைஹி தவக்கல்து வ ஹுவ ரப்புல் அர்ஷில் அலீம் அப்படின்னு 7 தடவை ஓதுறாரோ அவருடைய கவலைகளை அல்லாஹ் போக்கி விடுவான்னு சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மிக ஒரு பவர்ஃபுல்லான துவா இது. ஹஸ்பி அல்லாஹு நிஅமல் வக்கீல், ஹஸ்புன் அல்லாஹு நிஅமல் மௌலா வ நிஅமல் வக்கீல் வ நிஅமல் மௌலா வ நிஅமல் நசீர், அல்ல ஹஸ்பி அல்லாஹு அலைஹி தவக்கல்து வ ஹுவ ரப்புல் அர்ஷில் அலீம் அப்படின்னு வரக்கூடிய இந்த ஹஸ்பி அல்லாஹ்ங்கிற வார்த்தை ரொம்ப மகத்துவமான பவர்ஃபுல்லான வார்த்தை இது. அதைத்தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தினமும் ஓதுங்க. காலையில் 7 தடவை ஓதுங்க, சாயங்காலம் 7 தடவை ஓதுங்க. அல்லாஹ் உங்களுடைய கவலைகளை போக்கி விடுவான்னு சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதிகமாக அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுங்கள். நம்ம வாழ்க்கையில் வர்ற அதிகமான முசீபத்துகளுக்கும் கவலைகளுக்கும் பிரச்சனைகளுக்கும் காரணமே நம்ம செய்யக்கூடிய பாவங்கள் தான். தெரிஞ்சு எவ்வளோ பாவம் செய்கிறோம், தெரியாமல் எவ்வளோ பாவம் செய்கிறோம். பாவம் செய்யாமல் யாருமே கிடைக்கிறது இல்லை இந்த உலகத்தில். இப்போ லசிமல் இஸ்திக்ஃபார் அப்படின்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யார் அதிகமாக பாவ மன்னிப்பை தேடிக்கொள்கிறாரோ அப்படி தேடுகின்றவருடைய வாழ்க்கையில அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா விசாலத்தை வழங்குவான், கவலைகளை விட்டு போக்குவான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கணக்கின்றி ரிஸ்கை அவர்களுக்கு வழங்குவான். 3 கிடைக்குது. 3 விஷயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாம் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு அதிகமாக தேடுறனால, 1 விசாலமான ரிஸ்க், இன்னொன்று கவலை போக்கிவிடும், வாழ்வாதாரத்திற்கு அல்லாஹ் ரிஸ்கை கணக்கின்றி வழங்குவது. இந்த 3 கிடைக்கும்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே மாதிரி கவலைகளை போக்குவதற்கு இன்னொரு வாய்ப்பை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு காட்டித் தர்றாங்க. ஒரு சஹாபி வந்தார். அதற்கு உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அல்லாஹ்வின் தூதரே, நான் உங்கள் மீது அதிகமாக ஸலவாத்து ஓதி வருகிறேன். இப்போ ஒரு நாளைக்கு நான் எவ்வளவு ஸலவாத்து ஓதட்டும்? நான் ஓதிட்டு இருக்கிறேன், இப்போ எவ்வளவு ஸலவாத்துகள் நான் ஓதட்டும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எப்பா நீ விரும்புகிற அளவு ஓதுப்பா, உன்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஸலவாத்துகள் ஓது அப்படின்னாங்க. அவர் சொன்னார், யா ரசூலல்லாஹ், ஒரு நாளில் 4 பகுதியாக பிரித்து அதில் ஒரு பங்கு உங்கள் மீது ஸலவாத்து சொல்வதற்கு என்று மட்டும் நான் வைத்துக் கொள்ளவா அப்படின்னு கேட்டார். அப்புறம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எவ்வளோ வேணாலும் ஓதுப்பா, நீ விரும்புகிற அளவு ஓது அப்படின்னாங்க. அப்போ அவர் யார் ரசூலல்லாஹ், அப்போ ஒரு நாளில் பாதி உங்கள் மீது ஸலவாத்து சொல்வதற்கு என்று நான் எடுத்துக்கொள்ளவா அப்படின்னா. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, இன்னும் அதிகமாக்குனீன்னா உனக்கு நல்லது அப்படின்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ அந்த சஹாபி சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், அப்படின்னா 3இல் 2 பகுதியை ஒதுக்கிறேன். ஒரு நாளை 3ஆ போட்டு 3இல் 1 பகுதியை மட்டும் மற்ற வேலைக்கு வச்சுட்டு மற்ற 2 பகுதியை உங்கள் மீது ஸலவாத்து சொல்வதற்கு என்றே நான் வைத்துக் கொள்கிறேனே அப்படின்னு கேட்டார். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், விரும்பினாலும் ஓதுப்பா, ஆனால் இன்னும் அதிகமாக்குனா நல்லது அப்படின்னாங்க. அப்போ அவர் சொன்னார், யா ரசூலல்லாஹ், என் வாழ்நாள் முழுவதும் உங்கள் மீது ஸலவாத்து ஓதுவதற்கே நான் அர்ப்பணித்து விடுகிறேன் அப்படின்னு சொன்னார். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீ அப்படி மட்டும் செஞ்சேன்னா உன் கவலைகளை போக்குவதற்கும் உன் பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கும் அது காரணமாகும். நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத்து அதிகமாக ஓதினால் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, நம் வாழ்க்கையின் கவலைகள் போக்கப்படுகிறது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தாங்க. ஆக நமக்கு எத்தனையோ பிரச்சனைகள் வந்தாலும் சரி, எவ்வளவோ கவலைகள் வந்தாலும் சரி, அல்லாஹுவையே சார்ந்திருக்க வேண்டும். இதுபோன்ற ஔராதுகள் திக்ருகளை ஓதி முழுமையாக அல்லாஹுவிடத்தில் நாம் சரணடைந்து விடுகின்ற போது நிச்சயமாக அல்லாஹ் நம் கவலைகளை போக்குவான். அப்படி இல்லாவிட்டால் அதற்குண்டான கூலிமையை மறுமையில் நமக்கு நிறைவாக வழங்குவான்.
தருவான். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம் வாழ்வின் எல்லா பிரச்சனைகளையும் நீக்கி சோதனைகளை நீக்கி சுபிட்சத்தை அல்லாஹ் ஏற்படுத்துவானாக. நம் குடும்பங்களில் நிம்மதியை தந்தருவானாக. நமக்கும் நம் மனைவிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் மத்தியிலே ஒற்றுமையை ஏற்படுத்தி அல்லாஹ் ஒரு சுபிட்சமான வாழ்க்கையை ஈருலகத்திலும் நமக்கு தந்தருள் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுன்னத்துல் வாஹிது.